அதாவது பாரத பிரதமர் மோடி அவர்கள் பல திட்டங்களை திறக்கிறதுக்கு தமிழ்நாட்டுக்கு வராருன்னு சகோதரர் சொல்லியிருக்கிறாரு. ஆனா உங்களுக்கு தெரியும், மதுரை எய்ம்ஸ் திட்டத்தை வந்து பல வருஷம் ஆச்சு, 5 வருஷத்துக்கு மேல ஆச்சு, அடிக்கல் நாட்டியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. அது ஒண்ணுமே நடக்கல. திட்டங்களை அறிவிக்கலாம், செய்யலாம், இது பண்ணலாம். ஆனா வந்து அந்த திட்டங்கள் நடைமுறைக்கு வரணும். ஒன்னே ஒண்ணு சொல்ற சகோதரர், நீங்க மாநில அரசுடைய திட்டங்கள் விட்டுருங்க, ஒன்றிய அரசோட திட்டங்கள், நீங்க எய்ம்ஸா இருக்கட்டும், மெட்ரோ ரயிலா இருக்கட்டும், நீங்க மோடி வீடு திட்டமா இருக்கட்டும், இதுவரைக்கும் ஒன்றிய அரசு அவங்க பங்களிப்பு கொடுத்திருக்கிறாங்களா நான் கேட்கிறேன் நான். அதனால வந்து இது நீங்க தேர்தலுக்காண்டி ஒரு இதுக்காண்டி வரலாம். இன்னைக்கு மதவாத அன்னைக்கு ராமர் கோயில வந்து பெரிய ஒரு இதாக்கி அதன் மூலியமா இன்னைக்கு மக்களை திசை திருப்ப நினைக்கிறாங்க. 9 வருஷத்துக்கு முன்னாடி இதே பாஜக நம்முடைய பிரதமர் அவர்கள் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்திருந்தாங்க, ஆண்டு ஒன்றுக்கு 2 கோடி புதிய வேலை வாய்ப்புகள், அப்படியே 9 வருஷத்துல 18 கோடி புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கி இருக்கணும். பண்ணாங்களா? கிடையாது. பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு பெட்ரோல் டீசல் விலை அவங்க வரும்போது பெட்ரோல் 72 ரூபா, டீசல் 55 ரூபா இருந்தது. இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட பெட்ரோல் 102, டீசல் 94 ரூபா. அவங்க அது காரணம் என்ன சொன்னாங்க, சர்வதேச சந்தையில என்னுடைய கச்சானுடைய விலை வந்து பாத்தீங்கன்னா பீப்பாக்கு வந்து $100 போயிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குற கச்சானுடைய விலை பீப்பாக்கு $60 தான், பாதி அளவுக்கு குறைஞ்சிருச்சு. ஆனா இதுல வர லாபம் யாரு? எண்ணெய் நிறுவனங்கள் தான் அனுபவிக்கிறாங்க. அது லாபத்தை அதுல இவ்வளவு தூரம் கம்மியா வாங்குறாங்களே. இப்போ நான் சொல்லும் போது என்ன சொன்னாரு, வந்த பெட்ரோல் டீசல் குறைப்பேன்னு சொன்னார் இல்லையா, குறைச்சாங்களா? கிடையாது. அதே மாதிரி சமையல் எரிவாயு, சிலர் கேஸ் சிலிண்டர் 450 ரூபாய் வித்துட்டு இருந்தது, இன்னைக்கு 900 ரூபாய். எல்லா பொருட்களுடைய விலையும் இன்னைக்கு கூடி போயிடுச்சு. நாட்டுல எல்லா பொருட்களுடைய அத்தியாவசிய பொருட்களுடைய விலை கூடி போயிடுச்சு. அது காரணம் எரிபொருட்களின் விலை. இங்க தமிழ்நாட்டுல எதிர்கட்சிகள் சொல்லுவாங்க, இன்னைக்கு வந்து இந்த 2 வருஷத்துல 3 வருஷத்துல எல்லா பொருளோட விலை ஏறி போச்சு அப்படின்னு தமிழக அரசு கூட சொல்றாங்க. ஆனால் இதற்கு முழு காரணம் ஒன்றிய அரசுடைய அவங்களுடைய தவறான அந்த கொள்கைகளால இந்த எரிபொருளுடைய விலை பொருள் ஜாஸ்தியானதான் எல்லா பொருட்களுடைய விலையும் கூடி போச்சு. அதே மாதிரி விவசாயிகளுக்கு என்ன சொன்னாரு, விவசாயிகளுக்கு என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்த பிறகு உங்களுடைய வருமானத்தை இரட்டிப்பு செய்வேன்னு சொன்னாரு. செஞ்சாரா? 1.5 லட்சம் விவசாயிகள் இந்த 9 வருஷத்துல இறந்திருக்கிறாங்க. புதிய வேளாண் சட்டங்கள் கொண்டு வந்தார், 3 சட்டங்கள் கொண்டு, அது கடுமையான எதிர்ப்பு. போன வருஷம் நாட்டில் இருக்க விவசாயிகள் டெல்லியில போய் போராடினாங்க. உடனே வந்து அது நிறைவே 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இறந்தாங்க. அதுக்கப்புறம் வாபஸ் வாங்கினாங்க. வாபஸ் வாங்கும்போது என்ன சொன்னாங்க, முக்கியமான 2-3 விஷயங்கள் என்ன சொன்னாங்கன்னா, எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் பிரைஸ் நாங்க கொடுப்போம், குறைந்தபட்ச ஆதார விலையை நாங்க விலை கொடுப்போம்னு சொன்னாங்க. இதுவரைக்கும் செஞ்சாங்களா? செய்யல. அதே மாதிரி அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை வந்து அந்த வழக்கு வந்து விடுவிப்புன்னு சொன்னாங்க, அதுவும் நடக்கல. மறுபடியும் இன்னைக்கு விவசாயிகள் டெல்லியை நோக்கி 1 லட்சத்துக்கு மேற்பட்ட விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அந்த ஒரு காந்திய வழியில போராடுற விவசாயிகளோட போராட்டத்தை நசுக்கிறதுக்காண்டி கண்ணீர் புகை குண்டுகள், டியர் கேஸ் அதை போடுறது ஹரியானா நீதிமன்றம் கண்டிச்சிருக்கிறாங்க. நம்மளுடைய நாட்டின் விவசாயிகள் ஒரு நியாயமான போராட்டத்தை டெல்லிக்கு போறாங்க. எதுக்கு நீங்க அவங்க தடுக்கிறீங்க? சாலைகள் டெல்லிக்கு போற எல்லா சாலையிலும் நீங்க பேரிகேட்ஸ் போட்டு மூடி இருக்கிறாங்க. அது இல்லாம நான் சொல்ற மாதிரி அந்த கண்ணீர் புகை குண்டு வச்சு வீசி இருக்கிறாங்க. இது வந்து இன்னைக்கு விவசாயிகள், இன்னைக்கு மாணவர்கள், இன்னைக்கு பெண்கள், இன்னைக்கு எல்லாருமே வந்து இன்னைக்கு இந்த மதவாத அரசு மேல ஒரு பெரிய ஒரு அவநம்பிக்கை இருக்கு, ஒரு ஏமாற்றம் இருக்கு. அதை திசை திருப்ப ராமர் கோயில் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கிற விஷயங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதை மாதிரி சொல்லி செஞ்சு கடைசி மக்களை வந்து அவங்கள வாக்குல வாங்கன்னு நினைக்கிறாங்க. எங்களுடைய பிரச்சாரத்துல, இந்தியா கூட்டணி பிரச்சாரத்துல நாங்க வைக்கிறது வந்து மோடி அரசுடைய அவங்க என்னென்ன வாக்குறுதிகள் இந்த 9 வருஷத்துல என்னென்ன நிறைவேற்றினாங்க, எது செஞ்சாங்கன்னு நாங்க சொல்ல போறோம். அதனால இந்த தேர்தல் நெருங்க மக்கள் மத்தியில ஒரு அவேர்னஸ் கண்டிப்பா ஒரு வரும்னு நினைக்கிறாங்க. இந்தியா கூட்டணி வலுப்பெறும் நினைக்கிறாங்க. பத்திரிகையில அடுத்த கேள்வி என்னன்னா, இந்தியா கூட்டணி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, முக்கியமான சில தலைவர்கள் எல்லாம் வெளியே போறாங்க, என்ன நினைக்கிறேன்னு சொல்லுவீங்க? நிதிஷ் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் தான். ஆனால் அவர் ஆரம்பத்துல இருந்தே குதர்க்கமான சில கருத்துக்கள் சொல்லிட்டு தான். அதனால அவர் போனதை பத்தி எங்களுக்கு பெரிய நட்டம் கிடையாது. இருந்த போதிலும் அடுத்து நீங்க சமாஜ்வாதி கட்சியை சார்ந்த நம்முடைய அவர் தலைவர் அகிலேஷ் யாதவ், அவர் வந்து பொறுத்த வரைக்கும் 17 தொகுதிகளுக்கு நீங்க சொன்னாதான் நான் யாத்திரை பாரத் ஜோதி யாத்திரையில கலந்துக்கன்னு சொல்லி இருக்கிறார். அதெல்லாம் வந்து தேர்தல் நேரத்துல இயக்கங்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு நெகோசியேஷன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. ஆனா அடுத்து நீ ஒரு 10-20 நாள் கண்டிப்பா வந்து எல்லா இயக்கங்களும், இந்த இந்தியா கூட்டணி அனைத்து இயக்கங்களும் ஒருமித்த கருத்து என்ன கருத்துனா, மதவாத பாஜக தமிழ்நாடு இந்தியாவில மறுபடியும் ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கிற ஒருமித்த கருத்தோடு ஒரு மிக வலுவான ஒரு கூட்டணி அமையும் நினைக்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 39 100 விழுக்காடு நம்முடைய தளபதி அண்ணன் தளபதி அவர்கள் தலைமையான இந்த கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறுவதில் நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம்.
அதாவது உங்களுக்கு அவங்க இந்தியா டுடேல வந்து ஒப்பீனியன் போல் என்ன சொன்னாங்கன்னா 300 சீட்டு நெருங்கி அவங்க பாஜக ஜெயிப்பாங்கன்னு சொன்னாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, 400 சீட்டு வரைக்கும் நாங்க ஜெயிச்சிருன்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி முதற்கொண்டு பாஜக தலைவர்கள் எல்லாம் சொல்லிட்டு வராங்க. அது மக்கள் மேல இருக்க நம்பிக்கை எனக்கு தெரியல. இவிஎம் மிஷினை ஹேக் பண்ணி அதுல ஏதாவது பண்ணி வந்துடலாம் நினைக்கிற மாதிரி எங்களுக்கு சந்தேகம் வருது. ஏன்னா தேர்தலுக்கு 2-3 மாசம் இருக்கு. இதுக்குள்ள நாங்க 400 சீட்டு ஜெயிச்சிருவோம்னு சொல்லலாம். அது எதை வச்சு சொல்றாங்க? யார்கிட்டயும் சொன்ன மாதிரி 9 வருஷம் முன்னாடி சொன்ன வாக்குறுதிகளை, பிரதான வாக்குறுதிகளை ஏதாவது ஒண்ணு நிறைவேற்றினாங்களா? எதை வச்சு அவங்க வருவன்னு சொல்றாங்க? அது வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறோம். இருந்தாலுமே ஒவ்வொரு கட்சிக்கும் அவங்க நம்பிக்கை இருக்கலாம், நம்பிக்கை அவங்களுக்கு கனவுல இருக்கு, அதை அவங்க சொல்றாங்க. கண்டிப்பா வந்து வருகின்ற தேர்தலில் அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பாஜக பெற்றுடாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு. அதாவது எனக்குன்னு கிடையாது, எங்க இயக்க தோழர்கள் யாருக்கு அந்த வாய்ப்பு இருந்தாலுமே அந்த அந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு கண்டிப்பா வந்து நாடாளுமன்றத்தில் பேசுவோம், கண்டிப்பா பேசுவாங்க. ஒரு அரசியல் இயக்கத்துல, ஒரு ஜனநாயக இயக்கத்துல வந்து என்னுடைய கருத்து என்னன்னா, அப்போ அந்த சூழ்நிலை இப்போ வந்து ஒரு தொகுதியில பொறுத்த வரைக்கும் எந்த தொகுதி கிடைக்குதுன்னு பார்க்கணும், எத்தனை சீட்டு கிடைக்குதுன்னு பார்க்கணும். அதுல அந்த நேரத்துல வந்து கூட்டணி என்னோட இயக்க தலைமை ஒரு முடிவு எடுக்கணும். எனக்கு தனிப்பட்ட முறையில் எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் மேல ஒரு விருப்பம் கிடையாது, என்னுடைய பர்சனல் டிசிஷன், பர்சனல். பட் ஒரு இயக்கத்துல ஒரு முடிவு எடுத்து கட்டுப்படுவேன்னு தான் நான் யாரையும் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய பர்சனல் இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு அது மாதிரி விருப்பம் இல்லை. காரணம் சில காரணங்கள் இருக்கு. தேர்தல் அரசியல் பொறுத்த வரைக்கும் ஐயா நல்லகண்ணு தோத்திருக்காரு, கர்மவீரர் காமராஜர் ஐயா தோத்திருக்காரு, ஏன் எங்க ஐயாவே தோத்திருக்கிறாரு. அதனால வந்து எனக்கு என்னன்னா தேர்தல் அரசியல் அதோடைய அந்த சூட்சம் பொறுத்து எனக்கு பொறுத்த வரைக்கும் சில கருத்துகள் இருக்கு, சில நிலைப்பாடு இருக்கு. பட் ஒரு 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 அரசியல் இயக்கத்துடைய ஒரு நீங்க ஒரு இதை எடுத்துட்டீங்கன்னா அப்ப அந்த கட்சி, அந்த தொண்டர்கள், நிர்வாகிகள் முடிவெடுக்கும் போது நான் என்னுடைய பர்சனல் சாய்ஸஸ் விட்டுட்டு நான் அதை ஒரு முடிவெடுத்து வரணும். அது எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. டைம் கிடையாது. எத்தனை சீட்டுகள் இருக்கு, எத்தனை சீட்டுகள் முடிவு பண்றாங்க, எந்தெந்த தொகுதிகள் இருக்கு, எனக்கு என்னன்னா பல்வேறு விஷயங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் எனக்கு சில நான் சொன்ன என்னோட பர்சனல் இது இருக்கு. அதே நேரத்தில் பொறுத்த வரைக்கும் நம்ம கிடைக்கிற தொகுதி நான் சிறப்பா செயல்படுற தொகுதி ஒரு இதா இருக்கணும். ஜெயிக்கிற மாத்திரம் கிடையாது, மறுபடியும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த ஜனங்கிட்ட போய் நான் போகணும், அந்த வேலை செய்யற ஒரு சூழ்நிலை இருக்கணும். அப்படி சில காரணங்கள்லாம் இருக்கு, அதை வச்சு சொல்ல முடியும். தேர்தல் அரசியல்ல தீவிரமா இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைமை செயலாளர் வந்து தேர்தல் அரசியல், அதாவது சகோதரர் குழு சொல்ல நான் எல்லா இடங்களையும் சொல்லியிருக்கிறேன். நான் இந்த 3 வருஷம் நேரடி அரசியலுக்கு ஒரு அரசியல் குடும்பத்துல இருந்து வந்திருந்தாலுமே தேர்தலில் நான் பங்கேற்கேன். எங்களுடைய தலைவர் விளாத்தியுள்ள தேர்தலில் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முதல்ல போட்டி போடும்போது நான் பணியாற்றி இருக்கேன். எல்லா தேர்தலும் பணியாற்றி இருக்கிறேன். பட் நேரடி அரசியல் கிடையாது. இன்னைக்கு நேரடி அரசியல் வந்திருக்கிறேன். நான் எல்லாமே எனக்கு புதுசுதான், மேடை பேச்சு புதுசுதான், உங்ககிட்ட நீங்க பேசுறேன் பாத்தீங்கன்னா அதுவும் புதுசுதான். அதே நேரம் இயக்க தோழர்கள், சக மற்ற இயக்க கூட்டணி கட்சியில் இருக்க தலைவர்கிட்ட எப்படி பேசுறது, சரி எல்லாமே ஐம் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் பிடிக்கிறதோ இல்லையோ எனக்கு ஒரு முடிவெடுத்து திரும்பி பார்க்க கூடாது. அப்படி இருக்கும் போது மனசுல சில இதெல்லாம் இருக்கும், எனக்கு சந்தேகங்கள் பல இதெல்லாம் இருக்கு. நானும் ஹியூமன் தான், நானும் ஒரு மனிதன் தான். அப்படி என்னோட மனசுல இருக்கிறத வெளிப்படையா பேசுறேன். இருந்தாலும் ஒரு இயக்கம் எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். 23ஆம் தேதி திருமாவளவன் வந்து வாக்குரிமை சீட்டத்தை பயன்படுத்தணும்னு சொல்லி போராட்டம் பண்றாங்க. இதுல வந்து நீங்க அதுக்கு எங்க முழுமையான ஆதரவு. கண்டிப்பா நாங்க எங்களுடைய ஆதரவு போராட்டத்திற்கு கூட அதான் சொல்லியிருக்கேன் இல்லையா. இந்த டெவலப் நேஷன்ஸ், வளர்ச்சி அடைந்த நாடுகள், அமெரிக்கா, யூரோப்ல இருக்கிற நாடுகள் கூட இந்த இவிஎம் கிடையாது. ஏன்னா இதுல சாப்ட்வேர் யார் வேணா என்ன வேணா ஹேக் பண்ணலாம், செய்யலாம். அது வந்து உலகத்திலே அது மாதிரி நிரூபிக்கப்பட்டதுனாலதான் வளர்ந்த நாடுகள் அதை வந்து பின்பற்றது கிடையாது. நம்ம ஊர் இந்தியாவில வச்சிருக்கப்ப நம்ம நாடு இந்தியா பக்கத்துல இருக்கிற நாடுகள் நிறைய நாடுகள் அதை பின்பற்றது கிடையாது. இது வந்து உலகத்தின் மிகப்பெரிய ஒரு ஜனநாயக டெமோக்ரஸி நம்ம இந்தியாவை சொல்றோம். ஆனா நாளைக்கு வெறும் ஒரு சாப்ட்வேர், அதுல ஒரு சின்ன ஒரு பக்கை வச்சு அவன் அந்த வாக்குகளை மாத்திர வச்சுக்கோங்க, என்ன ஆகுது, நாட்டோட தலையெழுத்த ஒரு சாப்ட்வேர் வச்சு முடிவு பண்ண முடியாது இல்லையா. அதனால வந்து இது எங்களுடைய நிலைப்பாடு அதே நிலைப்பாடுதான். எங்க பழையபடி ஜனநாயகத்தை காப்பாற்ற பழையபடி அது பேலட் சிஸ்டத்தை கொண்டு வரணும். இவிஎம் கண்டிப்பா இருக்கக்கூடாது. எங்களுடைய அண்ணன் திருமாவளவனுக்கு எங்களுடைய முழுமையான ஆதரவு உண்டு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.